Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 53 of Walking Challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைய பொழுது சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப நார்மலான கிளைமேட்டில் காற்று சுத்தமாக இல்லை, சூரியனும் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது இன்றைக்கி நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி நல்லா நடந்தோம் அப்படின்னா நிறைய ஸ்வெட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை நல்லபடியாக கொண்டு போகணும். அதுதான் இன்றைக்கி டார்கெட். நேற்றைய பொழுது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராக போச்சு. நீட்டாக மார்னிங் ஆஃப்டர்நூன் எல்லாமே டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் அக்டோபர் மந்தோட டெவலப்மெண்ட் ஃபேஸ் பற்றி பேசலாம். டெவலப்மெண்ட் ஃபேஸில் நேற்று நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட்டில் நைட் டைம் ரொட்டீன், ஓகே, நைட் டைமில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மார்னிங் ரொட்டீன். இந்த மார்னிங் ரொட்டீன்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிடலாம். ஒரு பர்ஃபெக்டான மார்னிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன், அலாரம். ஓகே, ஒரு அலாரம் அடிக்கிறப்போ 10 அலாரம் வைக்காதீங்க. ஓகே, ஒரு அலாரம், மிஞ்சி போனால் 2, பழகிற வரைக்கும் 2, பட் ஒரு அலாரம் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா 4 மணிக்கு ஷார்ப்பாக ஒரே ஒரு அலாரம். இந்த அலாரமை ஸ்னூஸ் பண்ணி பழகாதீங்க. ஓகே, ஸ்னூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு பேட் ஹேபிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுதான் ஒரு டாஸ்க்கு, மொதல் டாஸ்க்கே அதுதான் அந்த நாளில். அதையே நீங்கள் ஸ்னூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டாஸ்க்கும் நீங்கள் தள்ளி தான் போடுவீங்க, பெருசாக எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இனிமேல் மொதல் கில்ட் எங்கே வரணும் அப்படின்னா மொதல் டாஸ்க் இதுவாக வேணால் வச்சுக்கோங்க. 4 மணிக்கோ 5 மணிக்கோ 6 மணிக்கோ உங்கள் விருப்பம். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அலாரத்தை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அதான் உங்கள் மொதல் டாஸ்க். ஓகே, அலாரம் அடித்தா உடனே நான் எந்திரிச்சிடுவேன். நான் அலாரமை கொஞ்சம் பெட்டை விட்டு தள்ளி வைங்க. ஓகே, இதுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. நல்ல கைக்கு படுத்துருக்க இடத்துலேருந்து கை கெட்ட தூரத்தில் வந்து அலாரம் வைங்க. அலாரம் ரொம்ப மைல்டான மெலடியான சாங்காக வைக்காதீங்க. நல்ல ஒரு ராக்காக ஒரு பெப்பியாக இருக்க மாதிரி சாங்ஸாக வைங்க. இல்லை ரிங்டோனும் அப்படி தான், தலைவலி எடுக்கிற மாதிரியும் வச்சிடக்கூடாது. ஓகே, ரொம்ப தலைவலி வச்சு கத்துற மாதிரியும் வச்சிடக்கூடாது. ரொம்ப சைலண்ட்டாக நம்மளுக்கு அப்படியே கீதம் பாடுற மாதிரியும் இருந்துடக்கூடாது. இருந்தால் தூங்கிடும். ரைட். ஸோ இது அலாரம் ஃபஸ்ட்டு விஷயம். நிறைய அலாரம் வச்சு பழகாதீங்க, அது ரொம்ப பேட் ஹேபிட்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணோம் அப்படின்னாலே 30 தடவை நான் கூப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். உங்கள் பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, அக்செப்ட் யுவர் அலாரம் அண்ட் வேக்கப். செகண்டு, எந்திரிச்சோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிக்குங்க. ஓகே, தண்ணி குடிங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா உங்கள் வயிறு வந்து நினச்சி பாருங்களேன், ஒரு அடுப்பு. அது ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் அதை பேர்ன் பண்ணி அதை செரித்து அடுத்து கொடுக்கும். அதுக்கு பாவம் நிறைய எசன்ஸ்லாம் கொடுக்கும். பட் நைட்டு பூரா வேலை பார்த்துருக்கு. காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா பாடியும் நல்லா டீடாக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். காலைல நல்லா தண்ணி குடிங்க. தென் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், யூ ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆல் யுவர் மார்னிங் ரொட்டீன்ஸ். ஓகே, என்னென்ன ரெஃப்ரெஷ் ஆகுது, பல் விளக்குறது எல்லாமே முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இனிமேல் வரப்போகிற ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியல். என்ன பண்ணணும், இந்த 3 விஷயத்தை மட்டும் தெளிவாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் மெடிடேஷன். ஓகே, இந்த மெடிடேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு குதிரைன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் மைண்ட் ஒரு குதிரை. இந்த குதிரையை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ட பக்கம் ஓடாமல் இப்படி தான் ஓடணும் அப்படின்னு கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு மெடிடேஷன் ஃபஸ்ட் 20 மினிட்ஸ். நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் என்ன பண்ணணும், குதிரை இப்போ ஓடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்போ குதிரை வந்து எல்லா ட்ராக்லேயும் ஓடினா ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கரெக்டான இலக்கை நோக்கி ஓட வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், புக்ஸ் வாசிங்க. ஓகேவா, புக்ஸ் வாசிக்கிறப்ப எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க, கான்சன்ட்ரேட்டடாக உங்கள் மைண்டு என்ன ஆகிடும் அப்படின்னா சூப்பர், நான் நல்ல எனர்ஜியோடு இருக்கேன். நல்ல எனர்ஜியோடு இருந்த என்ன, நீ ஃபோக்கஸ்டாக தியானம் பண்ணி மெடிடேட் பண்ணி ரெடி ஆக்கிட்டு அடுத்து நான் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எங்கே அட்டாக் பண்ணணும், புக்ஸை ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா யூ வில் கெட் அ மோர் ஃபோக்கஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ குதிரை ஓடுறதுக்கு ரெடி, எந்த ட்ராக்கில் ஓடுறதுக்கும் ரெடி. இப்போ நீங்கள் குதிரையை ஓட விடணும். அப்போ என்ன பண்ணணும், வி ஆர் கோயிங் டு டூ த எக்ஸசைஸ். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ், நான் இது வந்து பேசிக்காக எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்லேயே தான் பண்ண போகிறேன், எஸ், டூ சம் ஒர்க் அவுட் இன் ஹோம். ஓகே, இல்லை நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா 20 மினிட்ஸ் நல்லா ஜாலியாக போயிட்டு வாங்க. இதை முதல்ல பேசிக் பிகினராக எடுத்துக்குங்க. இந்த 3ம் பிகினருக்கு உண்டான விஷயம். ஓகே, இதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே சூப்பராக போகும். இதை வந்து ஒரு 7 நாள் டாஸ்க்காக வச்சு பாருங்கள். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, அலாரத்தை கரெக்டாக எடுத்துக்கணும், அடித்த உடனே எந்திரிச்சிடணும். பாயிண்ட் நம்பர் 2, தண்ணி குடிக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, அடுத்த 1 மணி நேரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க போகிறோம். அந்த 1 மணி நேரத்தில் 60 நிமிஷம், அந்த 60 நிமிஷத்தை 20 நிமிஷமாக பிரிச்சுக்கிறோம். 20 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்கள், அடுத்த 20 நிமிஷம் புக்கு படிங்க, அடுத்த 20 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கனாலே உங்களோட மார்னிங் ரொட்டீன் சூப்பராக இருக்கும்.
இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அசால்ட்டாக முடிக்கலாம். ஓகே, தேர் இஸ் அ கான்செப்ட் கால்டு ஈட் தி ஃப்ராக். ஓகே, மார்னிங்கில் எது கஷ்டமாக இருக்கோ, ஈட் தி ஃப்ராக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தவக்கலையை சாப்பிட்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலி சைக்காலஜி படி நம்மளுக்கு எது கஷ்டமாக இருக்கோ, எது பிடிக்காதோ அதை முதல்ல பண்ணிடுங்க. ஓகே, அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. எது கஷ்டமோ அதை பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈட் தி ஃப்ராக்னு அதான் அர்த்தம். அப்போ மார்னிங் டைமில் நீங்கள் இந்த இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறப்போ திங்க் அபவுட் இட். நீங்கள் ஒரு நாள் அந்த நாளுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டிங்க. முக்கியமாக ஏர்லியாக சீக்கிரமாக நீங்கள் எந்திரிக்கிறப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, உலகத்தில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது, ப்ரொடக்டிவாக கிடைக்கிது. முக்கியமாக உங்களை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யூ வில் கெட் அ ஃப்ரீ டைம். அந்த எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் சூப்பராக ஒரு மணி நேரத்தை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா அன்றைய பொழுது எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இது பேசிக் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்து முடிச்சுட்டு நம்ம முன்னாடி இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிற மாதிரி நினப்பான். பட் அவன் ஒரு 5-6 லெசன் முடிச்சிருப்பான். நம்ம அப்போ தான் மொதல் லெசனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ஓகே, நம்ம ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஒரு சில டாஸ்க்கை ரெகுலராக முடிக்கிறப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்ற கம்பேர் பண்ணுறப்போ மற்ற எல்லாத்தையும் விட நம்ம அதிகமாக முடிச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்போம். முக்கியமாக அது ரொம்ப மென்டலுக்கு ஃபிசிக்கலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மார்னிங் ரொட்டீன். பட் நான் இந்த மார்னிங் ரொட்டீனை எப்படி அடாப்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே பண்ணுவேன். ஏர்லி மார்னிங் கிடையாது. ஓகே, ஏர்லி மார்னிங் என்னோடய ப்ரியாரிட்டி படி எனக்கு டியூஷன்ஸ் தான் ஏர்லி மார்னிங். தென் இந்த 20 மினிட்ஸுங்கிறத நான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்தருக்கும் 1 மணி நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, புக்ஸ் ரீடிங்கா 1 ஹவர். ஓகே, ஏன்னா எனக்கு 1 ஹவர் எடுத்தால் தான் அந்த ஒரு நம்பர் ஆஃப் பேஜஸ் டாஸ்க் வச்சுருக்கேன், அதை வந்து நான் என்னால் முடிக்க முடியும். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு 1 ஹவர். ஓகே, வாக்கிங். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, மெடிடேஷன். இந்த மெடிடேஷனுக்கு எனக்கு 20 மினிட்ஸே போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 15 மினிட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவேன். எஸ், இப்படி தான் அந்த ரொட்டீன் போகும். எனக்கு மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். 7 to 7:30 வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்குது நம்மள்ட்ட. அந்த மீனுக்கெலாம் ஃபுட்டெல்லாம் போட்டு எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு 7:30க்கு இங்கே வந்தோம் அப்படின்னா 9 o'clock வரைக்கும் வாக்கிங். ஓகே, ஆஃப்டர் 9க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஒர்க்ஸ் இருக்கும். என்னோடய யூடியூப் சேனல் எடிட்டிங் ஒர்க்காக இருக்கும். தென் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கறதாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டியூஷன் சென்டருக்காக ஒரு 1 hour வேலை. ஸோ இப்படி நீங்கள் மார்னிங் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்து பில்டாக ஆரம்பிச்சிடும். இதுதான் மார்னிங் ரொட்டீனோட கான்செப்ட்டு. திங்க் அபவுட் இட். அடுத்த ஒரு 7 நாள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 7 நாளில் இது எல்லாமே ட்ரை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஓகே, புக்ஸ் ரீடிங் 2 பேஜ், சும்மா 2 பேஜ் மட்டும் படிங்க. ஆனால் படிக்கணும். 5 பேஜ் சொல்லுவாங்க, நான் 2 பேஜ்லேருந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன். 2 பேஜ் படிங்க போதும். ஒர்க் அவுட்டு சும்மா 2 புஷ்அப் போடுங்க, 2 தோப்புக்காரணம் போடுங்க. ஓகே, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்களே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, நான் பாருங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு பண்ணாமல் இருந்தேன். பட் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஓகே, நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. இல்லை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சு காட்டுங்க. முக்கியமாக இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவோ இல்லை நோட்லேயோ ஏதோ ஒன்று ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எத்தனை நாள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்னையிலேருந்து ஒரு 7 நாள் டாஸ்க்காக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். 10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுதும் சிறப்பாக அமைச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்மளை பற்றி நம்ம ஒரு பேட்டர்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகும்போது இன்றைய நாள் எனக்கான நாள் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று நார்மலாக இருந்துச்சு, வெயிலுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஸ்வெட்டு செம்மையாக வரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ரிசல்ட்டு பாருங்கள். எஸ், இந்த எண்டு வரைக்கும் வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு.
10,000 ஸ்டெப்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஈஸியான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஓகே, வானம் கருப்பாக இருந்தால் லைட்டாக மழை தூருன்னு ஒரு பேசிக்கான ஐடியா வர மாதிரி இந்த வெதரும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முதல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னை போல தெரியும். எஸ், டுடே இஸ் அ கிரேட் டே ஃபார் மீ, ஃபார் யூ ஆல்சோ. ஐ ஹோப் டுடே வில் பி அ கிரேட் டே. ஹேவ் அ கிரேட் டே.